இன்றைக்கு நல்ல வேறாக இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்குது. எல்லாம் விலையெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். இது ஒருக்கா சுத்தப்படுத்த தான் போகணும். எங்கே ஒரு அவர் நம்ம குஞ்சி வாரன்றது குஞ்சி எங்க காணல. எங்க ஒரு போத்தலையும் ரோட்டு வழியா காண்றதும் இல்ல. இப்ப எல்லாரும் போத்தல் பொறுக்க வலிக்கிட்டான் போட. அல்ல மச்சான் குஞ்சி குஞ்சு என்ன கண்டு கனாலம் இறங்க இறங்க அங்க துறக்கே இல்ல இப்படி உன்னதான் பாப்பா கொண்டு வந்து என்ன பின்னுக்கு போத்தல் எல்லாம் கிடக்க என்ன விஷயம்? போத்தல பொறுக்கி கொண்டிருக்கோம் பென்ஷன்காரன் ஆயிட்டம். அதுவும் நல்ல விஷயம் தானே. போத்தல பிறக்கிறது அது நாட்டுக்கு சுத்தம். அது சரி மச்சான் ஒன்று கேள்விப்பட்டோம். நம்ம கல்யாணம் போச்சாமா? சரி அதான் கொஞ்சம் டென்ஷன் இல்லை. கிடக்கு என்ன பிரச்சனை அப்படி நடந்தது? கல்யாணம் பேசினது எல்லாம் ஓகே. நகை நட்டு கேட்டேன். ஒரு ஓகேன்றேன் என்ன சொல்லி போட்டு திருப்பி அடிச்சேன். வீடு வாசலும் வீடு வாசல் கேட்டான். திருப்பி கேட்டான் ஒரு 10 தடவை சொல்லி. 10 என்ன 10 என்ன? இப்ப நான் பார்த்தேன்னு வீட்டை போய் விஷம் வீட்டை காய்ச்சி கொடுத்தேன்னு நகை நட்டு தானே கேட்டவன். ஒரு 10 கொடுப்போம். என்ன 10 என்ன கொடுப்போம்? 10 நட்டை கொடுப்போம், நகையை புறவை கொடுப்போம் பயணின்னு சொல்லித்தான் வீட்டை கொண்ட கொடுக்க. அட லூசு பையன் 10 நட்டு என்னடா அடே ஒரு வார்த்தைக்கு சொல்றது நகை நட்டு லொட்டு லொடுக்கு அண்டா குண்டாண்டு அதுக்காண்டி நட்டியா போய் கொடுக்குறோம். நான் அப்படி நினைச்சாடா இப்படித்தான் கேட்கறான்னு சொல்லி போட்டு நட்டை முதல் கொடுத்து நகையை புறவை கொடுப்போம் தான் போட்டேன். எல்லாம் குழம்பி அடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறது யோசனை பண்ணிருக்கேன். யாரும் இருந்தா நல்ல ஆக்கள் பாட்டி இருந்தா காய்ச்சி சொல்லு. ஆக்கள் இதுக்குத்தான். ஆனா நகை நட்டு நட்டுக்கிட்டு எல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆக்கள் இங்க இல்ல. நட்டு விஷயத்தை விடுவோம். போடப்பட்ட நகை வீடு வாசல் கொடுப்போம். அதை கொடுத்து சொல்லிய முடிப்போம். அதுக்கும் பிறகு திருப்பி பிறகு நான் வாசலை கொண்ட முதல்ல கொடுத்துட்டு பிறகு வீட்டுன்னு சொல்லாம சொல்ல வீட்டே காரணம் முடியும். உங்களுக்கு தெரியும் தான். குஞ்சு விடாது. குஞ்சு நல்லா எனக்கு உதவி செய்ய. சரி ஒரு ஆட்டை சொல்ற குஞ்சு தான் சொல்றேன். சரியோ அப்ப குஞ்சு அப்ப என்ன சோமா இருக்கிறியா? நான் சோமா இருக்கேன். இங்க ஒருத்தன் இருக்கான்டாப்பா. ஆனா என்ன பிரச்சனை கஞ்சா இதுகள் தூள்கள் அடிக்கிறான்டாப்பா. அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இந்த வெளிநாட்டுலயே. எங்கட ஊர்ல. ஆனா இன்னொருதான் இருக்கிறான் ஆஸ்திரேலியாவில. அவனை கேட்டு பாக்கட்டும். நல்ல விஷயம். ஆஸ்திரேலியால ஆடுகள் மாடுகள் வளர்க்குறாங்க. இப்ப நாங்க தான் இங்க இடந்து வேலைக்கு போறதும் வரதும் சமைக்கிறதும் சாப்பிடுறதும். இவனும் இதுதான்டாப்பா தோட்டம் வந்து செய்யறான். என்ன அவன் வந்து கங்காரு வளர்க்குறான். என்ன அந்த பாஞ்சு அதுல நல்ல உழைப்படாப்பா. அது உண்மையா நல்ல வடிவான விரகமும் கூட. இந்த கங்காரு பால் இருக்கு அதுதான் அவன்கிட்ட எக்ஸ்போர்ட். அதுப்பா ஆஸ்திரேலியால கங்காரு இருக்கு. அது வெளிநாடுகளுக்கு அனுப்புறான். என்ன அது சரி மத்திய அந்த கங்காருக்கு எங்க மடி இருக்கு? நானும் அது பேக்குக்குள்ளான் இருக்கு. பேக்குக்குள்ள நான் ஓடைகளை வேறு இருந்து கொண்டுதான் கறப்பான். அது வந்து தொட்டில் மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கொண்டான் இருக்கு. கறந்து முடிஞ்சோன்னு டக்குன்னு பாஞ்சு இறங்கிடுவான். உனக்கு ஒரு லிட்டர் பார்த்து அனுப்ப சொல்லு. இருந்தாலும் எங்க விஸ்கி மாதிரி வரமுடா. அது விஸ்கி நல்ல விஷயம் தான். நீ கங்கார குடிச்சு போட்டு பாஞ்சு திருப்பி மச்சான் அதெல்லாம் ஓகேடாப்பா. சரி நான் அவருக்கு அவன் தங்க மகள விஷயத்த பற்றி பாக்குறேன். எனக்கு கவலைதான்டாப்பா. சரி நடந்து போச்சு. அதெல்லாம் கவலைப்படா. என்ன எல்லாம் வெல்லாம். அவன் தான் அந்த துறைரமான் தானே அங்க இருக்கிறான். அவன் தானோ அதெல்லாம் செய்யலாம். நீ குஞ்சு வச்சா எல்லாம் செய்யும். குஞ்சு குடிக்காம படியா செய்யணும். குஞ்சு நினைச்சா கஞ்சியாவது கொடுப்பேன். சரி அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப நான் அப்புறம் சந்திக்கிறேன். சரி.